ஸ்ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆளுநர் ரவியை சந்தித்த விஜய், கைது செய்யப்பட்ட தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், அனைத்து இடங்கள்லயும் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்சு ஒரு மனுவை கொடுத்திருக்கிறாரு. இந்த விஷயத்தை, இந்த நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது முன்னாடி, ஒரு ஹீரோ அவர் நடிச்ச படம், அதில் இடம்பெற்ற காட்சி, அதுல இடம்பெற்ற வசனங்கள், அது குறித்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது ஹீரோ ஹீரோயினை பார்த்து பேசின வசனங்கள். என்ன சேலையும் கட்டல, உள்பாவாடையும் இல்ல, வெறும் ஜட்டியோட இருக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், இது ஜட்டி இல்ல, இது ஷார்ட்ஸ் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. உனக்கு இது ஷார்ட்ஸா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இது ஜட்டி அப்படின்றாப்ல. அடுத்து இதோட நிக்கல, இன்னும் வன்பமாக அடுத்த ரவுண்டுக்கு போறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, என்ன மாராப்பும் இல்ல, ஜாக்கெட்டும் இல்ல, வெறும் பிராவோட தெரியுற அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அந்த ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இதுக்கு பேரு ஸ்லீவ்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அந்த நடிகர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு இது ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இது பிரா அப்படின்றாரு. அதுக்கு அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. அடுத்த கட்டமாக அக்குல்ல காத்து வாங்குறது, தொப்புள்ள தோடு போறது, தொடையில ஆர்ட் வரைகிறது, இது என்ன கண்காட்சியா பொருட்காட்சியா, உடம்பு முழுக்க மச்சம் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடுறது, அப்புறம் இவன் கைய வச்சுட்டான் அவன் கைய வச்சுட்டான்னு செருப்பால அடிக்கிறது, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கொந்தளித்து இருக்கிறார் ஒரு நடிகர். அந்த நடிகர் வேற யாரும் இல்ல, அண்ணா விஜய் அண்ணா தான். இன்றைக்கு பெண்களுக்கு கடிதம் எழுதி இருக்கிறாருல்ல விஜய் அண்ணா. என்ன சொல்றாரு, உங்களுக்கு அண்ணனாகவும் அரணாகவும் நான் இருந்து பாதுகாப்பேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் பெண்களே தாய்மார்களேன்னு சொல்றாருல. அதே விஜய் தான் இது போன்ற ஒரு கேவலமான காட்சியில் நடித்து, கேவலமான வசனத்தை பேசி, ஒரு பயங்கரமான ஒரு ஆணாதிக்க சிந்தனையை தன்னுடைய ரசிகர்கள் மத்தியில் பெண்களுக்கு எதிராக விதைத்தவர் தான் இந்த விஜய். இந்த விஜய் இன்னைக்கு என்ன வந்திருக்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறாரு. சாத்தான் வேதம் ஓதுகிறது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்ல, அது 100% விஜய்க்கு பொருந்தும். அதை விட இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை களத்தில் நடத்துபவர்கள் கொள்கை அளவிலேயே ரேப் இஸ் எ பொலிட்டிக்கல் டூல் அப்படின்னு தங்களுடைய சித்தாந்த குருவான வீர சாவர்கர் சொல்லி இருக்கிறார். அதன்படி நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு செயல்படுகின்ற ஒரு கட்சி தான் பாஜக, RSS. அவர்களின் ஏஜென்டாக இருப்பவர் தான் RSS ரவி, ஆளுநர் ரவி, ஆரிய ரவி. அந்த ரவி கிட்டேயே போய் மனுவை கொடுத்திருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய ஜோக்கு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லையா, பாதுகாக்கணுமா? தமிழ்நாட்டுல அனைத்து இடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணுமா? இதை யார்கிட்ட நீ போய் கொடுக்குற? யார் இந்த பாலியல் குற்றங்களை, யார் பெண்களுக்கு எதிரான கலவரங்களை இந்தியா முழுக்க செய்கிறார்களோ அதே கும்பல்கிட்ட போய் புகார் கொடுக்குற? உனக்கு வெக்கமா இல்லையா? ஆட்டை காப்பாத்துங்கன்னு கசாப்புக்காரன்ட்ட போய் புகார் கொடுக்குற இந்த அயோக்கியத்தனத்தை என்னன்னு சொல்றது? விஜய்க்கு வெக்கமே இல்லை கொஞ்சம் கூட. எந்த கொள்கை தெளிவோ சித்தாந்த தெளிவோ எதுவுமே கிடையாது. RSS-இனுடைய அஜெண்டாவிற்காக விஜய் வேலை செய்கிறார், அது மட்டும்தான் இருக்குது. உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்றது ரெண்டாவது. நீ அந்த குற்றச்சாட்டை எங்க வைக்கணும், எங்க போராட்டம் நடத்தணும்? தலைமைச் செயலகத்தை நோக்கி போராட்டத்தை நடத்து, எங்கேயாவது பேரணி நடத்து, எங்கேயாவது ஆர்ப்பாட்டத்தை நடத்து. எதுவுமே இவர் பண்ண மாட்டாராம். பனையூர்ல இருந்து கிளம்பி ஆளுநர் மாளிகைக்கு வந்துருவாராம். இது தொடர்பா சமூக வலைதளத்துல ஒரு பதிவை படிச்சேன். திமுகவினுடைய நிர்வாகி கான்ஸ்டன்டைன்ட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆளுநரை சந்திக்க விஜய் வர்றாராமே, இது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லிருக்கிறாருன்னா, ஆளுநர் பனையூர் பங்களாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிருப்பாரு, அதனாலதான் விஜய் கிளம்பி வர்றாரு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அதாவது எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு எலை பாலிடிக்ஸ், ஒரு மேல்தட்டு, ஒரு மேட்டிமை பாலிடிக்ஸை தான் விஜய் பண்ணிட்டு இருக்கிறாரு. சாதாரண மக்கள்கிட்ட நிற்பதற்கு கூட விஜய் தயாராக இல்லை. இல்ல, இன்னைக்கே பத்திரிகையாளர்களை ஃபுல்லா அவர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் இன்னும் பிரஸ் மீட், ஆமா சந்திக்கலாம். நீங்களே பிரஸ் மீட்டுக்கு போனீங்க, கையை காட்டிட்டு கிளம்பிட்டாப்ல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம். கட்சி ஆரம்பிச்சுட்ட, இதுவரைக்கும் மாநாடு நடத்திட்ட, இதுவரைக்கும் பிரஸ்ஸை எதிர்கொள்வதற்கு கூட துணி இல்லாத உனக்கெல்லாம் எதுக்கு கட்சி? நீ உனக்கு இதுக்கு பேர் ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு ஒரு கொள்கை, இந்த கட்சிக்கு ஒரு தலைவன் நீ உனக்கு வேற நாளைக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற கனவு ஒரு கேடா அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்ப விஷயத்துக்கு வருவோம்.
பாஜகவினுடைய அண்ணாமலை தான் இந்த விஷயத்தை வந்து முதல்ல பெருசாக்குறாரு. அண்ணாமலை வந்து எப்படி இதுல அஜெண்டா பண்ணாரு? அண்ணாமலை வந்து எஃப்ஐஆர் லீக் பண்ணது திமுக, எஃப்ஐஆர் லீக் பண்ணது வந்து காவல்துறை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. எஃப்ஐஆர்ல இருக்கிற அந்த மாணவி கொடுத்த புகாரில் உள்ள டீடைல்ஸை எல்லாத்தையும் வெளியில் பேசியது அண்ணாமலை. வெளியில் பேசியதோடு இதை வெளியிட்டதே திமுக தான் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக பேசுவதை போல அந்த மாணவியை இழிவுபடுத்தி பேசினாரு. இதனால் அந்த பொண்ணு 7 தலைமுறைக்கு அவங்க குடும்பமே வந்து அவமானத்தை சந்திக்க போறாங்க அப்படின்னு அந்த மாணவியை அச்சுறுத்தும் விதமாக இந்த அண்ணாமலை பேசினாரு. ஆனால் இன்றைக்கு தேசிய தகவல் மையம், ஒன்றிய அரசின் மெய்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியின் கீழ் செயல்படுகின்ற தேசிய தகவல் ஆணையம் இன்றைக்கு ஒரு உண்மையை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, அருண் சொன்னார் இல்ல, கமிஷனர் அருண், நம்ம ஏற்கனவே நம்ம பேட்டிகள்ல குறிப்பிட்டு பேசணும். அதாவது ஐபிசில இருந்து இப்ப பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சட்டத்தை மாத்தி இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை வழக்கு வந்து பதிவாகும் பொழுது அது இந்த நியாய சங்கீதால போய் அந்த எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். இதுல ஐபிசில இருந்து பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதாவா மாறின பிறகு இந்த எஃப்ஐஆர் வந்து லாக் ஆகுறதுல ஒரு தொழில்நுட்ப கோளாறு இருக்குது, லேட் ஆகுது போய் எஃப்ஐஆர் லாக் ஆகுறதுக்கு. அந்த இடைப்பட்ட நேரத்துல தான் யாரோ டவுன்லோட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத இன்றைக்கு தேசிய தகவல் மையமே ஒத்துக்கிட்டாங்க. இது தொழில்நுட்ப கோளாறால் நடந்திருக்கிறது அப்படின்றத அவங்களே தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை எப்படி போலியான ஒரு அரசியலை இதை செய்யணும், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படின்ற தோற்றத்தை பாலியல் குற்றவாளிகளே உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு அம்பலமாக இருக்கிறது. இந்த எஃப்ஐஆர் முதல்ல எஃப்ஐஆர் லீக் ஆனது எப்படி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதே அண்ணாமலை குரூப் தான். அதே லைன்ல இன்றைக்கு விஜயும் வந்து போயிருக்கிறார் அப்படின்றது இது பாஜகவிற்கு சேவை செய்கின்ற அரசியல் தான். பாதிக்கப்பட்ட மாணவி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி வந்து புகார் கொடுக்குறாங்க காவல்துறையில. உடனடியாக அந்த ஞானசேகரன் என்கின்ற கிரிமினல் கைது செய்யப்பட்டு இப்ப அடுத்தடுத்து அவன் மேல வந்து வழக்குகள் வந்து பாஞ்சிட்டு இருக்குது. இதற்கிடையில வந்து நீதிமன்றம் இதில் தலையிட்டு 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட புலனாய்வு குழுவை அமைத்து இது தொடர்பாக விசாரிக்கணும்னு சொல்லிருக்குது. அதுபோக தேசிய மகளிர் ஆணையம் வந்து இதை விசாரிச்சுட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசு தன்னுடைய தரப்பில் தீர்க்கமான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்து முடிச்சுட்டாங்க. மற்ற பாதிக்கப்பட்ட மாணவிகள் இருந்தாலும் அவங்க வந்து புகார் கொடுத்தா உடனடியாக நடவடிக்கை எடுப்போம், அவங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் வெளியில் பகிரப்படாது அப்படின்னு உறுதி செஞ்சுட்டாங்க. அப்ப இந்த பிரச்சனை அதனுடைய முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டிருக்குது. இதுல எங்க குற்றம் சொல்லலாம் அப்படின்னா, அந்த பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருந்திருக்குது, அதுல ஒரு நடவடிக்கை இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதை தமிழ்நாடு அரசு வந்து சரி செய்யணும். ஆனால் குற்றம் நடந்த பிறகு, குற்றம் நிகழாமல் தடுப்பது அரசின் பொறுப்பு. ஆனால் குற்றம் நடந்த பிறகு உடனடி நடவடிக்கை அப்படின்றது வந்து இருக்கும் பொழுது அதை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை. அந்த யூனிவர்சிட்டியில இருக்க குறைபாடுக்குமே ஆளுநருக்கு பொறுப்பு இருக்கு. ஆமா, அதுவும் ஆளுநர் உள்ளானவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, உண்மைதானே. இப்ப தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட 6 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் இல்லை. துணைவேந்தர்களை யார் நியமிப்பார்? பல்கலைக்கழக வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் தான் நியமிப்பாரு. தமிழ்நாடு அரசு தரப்புல ஒரு பட்டியல், இவங்கெல்லாம் துணைவேந்தரா போடலாம், விசி ஆஃப் வைஸ் சான்சலரா போடலான்னு ஒரு பட்டியல் கொடுப்பாங்க. அதுல இருந்து ஒருவரை ஆளுநர் தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் ஆளுநர் அதை தேர்வு செய்யவில்லை. ஏன்னா அவர் வந்து வேந்தரா இருந்துகிட்டு தானே ராஜ்யம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அங்க இருக்கின்ற RSS சார்ந்த பேராசிரியர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இது போன்ற எல்லா வேலைகளையும் பதிவாளர்கள், அண்ணா பல்கலைக்கழகமே ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம், அதனுடைய வேந்தராக இவர் இருக்கிறாரு. அப்ப கிட்டத்தட்ட அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை குறித்து கேள்வி எழுப்ப துணிச்சல் இல்லாத, முதுகெலும்பு இல்லாத இந்த விஜய் போய் அவர்கிட்டே புகாரு. யாரு அதுக்கு பொறுப்போ அந்த நபர்கிட்டயே நீ போய் வந்து ஆளுநருக்கு அந்த விஷயத்துல இருக்க பொறுப்பை மறைக்கிறது, மடமாத்துறதுக்காக இந்த நிகழ்வு கூட எடுத்துக்கலாமா? ஆமா, எடுத்துக்கலாம். அண்ணாமலை அதுதான் பண்ணாப்புல. ஆளுநரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை மறைக்கிறதுக்காக திமுக காவல்துறை, திமுக அமைச்சர்கள், உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு எல்லாரையும் இழுத்தாப்புல ஆளுநரை காப்பாற்றினார். இன்றைக்கு விஜயும் அதே தான் செய்கிறார். அதனாலதான் சொல்லுகிறோம், விஜய் RSSனுடைய அஜெண்டாவிற்காக, பாஜகவினுடைய அஜெண்டாவுக்காக வேலை செய்யறாரு. இவ்வளவு நாள் ஆச்சுங்க. இப்ப இந்த பிரச்சனையில உனக்கு போராட்டம் பண்றதுக்கு என்ன?
இவரை இவ்வளவு நாள் ஆதரித்து கொண்டு இருந்த ஐயநாதன், பத்திரிகையாளர் ஐயநாதன், அவரே இன்றைக்கு மனம் வெறுத்து பேசிட்டாரு. என்ன ஆளுநர் பதவியே கூடாது அப்படின்னு கட்சி கொள்கைன்னு அறிவிச்சுட்டு போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுக்கலாமா, ஆளுநரிடம் புகார் கொடுக்கலாமா அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இது மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. அதாவது விஜய் கட்சி கொள்கையை வெளியிட்டாருல அன்னைக்கு, ஆளுநர் பதவியே தேவையில்லை, விஜய் அதிரடி அறிவிப்பு அப்படின்லாம் எல்லா ஊடகங்களும் பேசினாங்க. விஜய் தங்களுடைய கொள்கை அறிக்கையில் ஆளுநர் குறித்த விஷயத்துக்கு என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பாக நீடிப்பதால் ஆளுநர் பதவி என்பது தேவையா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது. மாநில அரசுகளின் சுயமரியாதையை சீண்டும் ஆளுநர் பதவியை அகற்ற வலியுறுத்தப்படும் அப்படின்னு தங்களுடைய கொள்கையில் அறிவித்திருக்கிறார்கள். அந்த கொள்கைக்கும் இன்றைக்கு விஜய் நடந்துகிட்டதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்ல, முரண்பாடா தான் இருக்கு. இப்ப இன்றைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாமே, மணிப்பூராக இருந்தாலும் சரி, குஜராத் கலவரமாக இருந்தாலும் சரி, முசாஃபர் நகர் உத்தரப்பிரதேசத்தில் நடத்தப்பட்ட கலவரமாக இருந்தாலும் சரி, மும்பை குண்டுவெடிப்பு சம்பவங்களாக இருந்தாலும் சரி, இந்தியா முழுவதும் ஏற்பட்ட கலவரங்கள், குண்டுவெடிப்புகள், அதுல 90% அதற்கு பின்னால் இருந்தது பாஜக, RSS தான். இப்ப நாண்டேட் மும்பையில் நடந்த அந்த குண்டு வெடிப்பு, குண்டு தயாரிக்கிறப்பயே வெடிச்சிருது. அதை நாங்க எப்படியெல்லாம் பிளான் போட்டோம், எந்தெந்த இடத்தெல்லாம் குண்டு வெடிச்சது அப்படின்றத RSS காரரே, முழு நேர ஊழியரே வெளியே ஒப்புதல் வாக்கு மூலமா சொன்னாப்புல. ஆனால் அதை இந்தியாவின் நீதிமன்றங்களோ நீதி அமைப்புகளோ அதை கண்டுகொள்ளவில்லை. மணிப்பூர்ல இதே சங்கி கூட்டம் தான் 200 பேர் சூழ்ந்துகிட்டு ஒரு பெண்ணை நிர்வாணமாக பரேடு பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். தமிழ்நாட்டில் எத்தனை பாலியல் குற்றங்கள் பாஜக செய்யறது. இதுல பாஜக கட்சிக்குள்ள இருக்கின்ற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பாஜக காரர்கள் இருக்கின்ற தெருவுக்குள்ளும் பாதுகாப்பு இருப்பதில்லை. அது பெண்களுக்கும் சரி, சட்டம் ஒழுங்கு அமைதியை கெடுப்பதே இந்த பாஜக தான். யார் இந்த கிரிமினல் வேலையை செய்யறாங்களோ அவங்கள்ட்டே நீ போய் புகார் கொடுப்பன்னா உன்னோட யோகிதை என்ன? உன்னோட அரசியல் யாருக்கான அரசியல்? உன்னோட அரசியல்ன்றது பாஜகவிற்கு, RSSக்கு சேவை செய்கின்ற அரசியல் அப்படின்றது மிக தெளிவா இந்த விஷயத்துல அம்பலமாயிருக்குது. இந்த புகாரை நீ ஆளுநர்கிட்ட விஜய் கொடுத்ததுக்கு பதிலா அண்ணாமலைகிட்டே கொடுத்துருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். நீ அண்ணாமலைகிட்ட கொடுத்தாலும் சரி, ஆளுநர்கிட்ட கொடுத்தாலும் சரி. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்லை அப்படின்ற விதமா யார் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய பிரதிநிதியாக மோடியிடம் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக 2 பேரும் போட்டி போட்டுட்டு வேலை செய்யறாங்க. ரவி அண்ணாமலை இருக்கும் பொழுது தன்னை ஒரு ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு பாஜகவினுடைய ஒரு தமிழ்நாட்டு தலைவராக அவர் செயல்படுறாரா இல்லையா? பல்கலைக்கழகங்களுக்கு போனா அங்க வள்ளலார் சனாதனவாதி, வள்ளுவர் சனாதனவாதி, இந்தியா ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு, பாரதம் என்பது ரிஷிகளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தொடர்ச்சியாக மதவெறி கருத்துக்களை இந்த ஆளுநர் பேசுறாரு. இதை தாண்டி வெளியில காட்டுமன்னார் கோயில்லன்னு நினைக்கிறேன், அங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பட்டியல் சமூகத்து மக்களுக்கு பூணூலை போட்டு உங்களை எல்லாம் வாங்க ஜாதி மேல் ஜாதியா மாத்துறேன் அப்படின்ற வேலையை அங்க ஐயருங்களை வச்சு செய்யறாரு. எவ்வளவு ஜாதி வெறியோடு வன்மத்தோடு தன்னுடைய அவரை கைது செய்ய முடியாது இல்ல. இங்க அமைச்சரை கைது செய்யலாம், ஏன் முதலமைச்சரை கூட கைது செய்ய முடியும். ஆனால் ஆளுநரை கைது செய்வதற்கான அதிகாரம் சட்டத்தில் வழங்கப்படவில்லை. அவருக்கு அப்படி ஒரு இம்யூனிட்டியை கொடுத்திருக்கிறாங்க. அதனால ஆளுநர் சாதி வெறியை தூண்டுவாரு, மத வெறியை தூண்டுவாரு, கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுவாரு. சிதம்பரத்துக்கு போய் அங்க சைல்டு மேரேஜ் நடக்குது, குழந்தை திருமணம் அங்க நடக்குது அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லை, தீட்சிதர்களை கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு அங்க கிரிமினல் தீட்சிதர்களுக்கு ஆதரவா பேசுவாரு. இத்தனை குற்றங்களையும் செய்கின்ற ஆளுநர், இந்த ஆளுநர்கிட்ட தான் இவர் போய் புகார் கொடுக்கிறாரு. இப்ப விஜயினுடைய யோகிதை என்ன? இன்றைக்கு புசி ஆனந்த கைது செஞ்சிருக்கிறாங்க. விஜய் மக்களுக்காக அரசியலுக்கு வரவில்லை. விஜயை ஒரு ஏதோ மதவாதத்திற்கும் சாதியவாதத்திற்கும் எதிரானவர் அப்படின்னு பார்க்கின்ற பார்வை பலருக்கும் இருக்குது. அது ஒரு தவறான பார்வை. இவர் மதவெறியர்களுக்கு ஆதரவாகத்தான் தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளை நடத்திட்டு இருக்கிறாரு. தான் ஒரு ஜோசப் விஜய், நான் சிறுபான்மையினருக்கு காவலனாக இருப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், இப்படியெல்லாம் தன்னை காட்டிக்கொண்டாலும் இவர் ஜோசப் விஜய் அல்ல,
RSS விஜய் என்பதை இந்த விவகாரத்தில் வெட்ட வெளிச்சமாக அம்பலமாகி இருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான டேட்டாவை, ஒரு தரவை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தேசிய குற்ற ஆவண காப்பகம், அது ஒன்றிய அரசின் கீழே செயல்படுற நிறுவனம். எந்த அளவுக்கு குற்றங்கள் நடைபெறுகிறது அப்படின்றத பதிவு செய்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் 2020, 21, 22 இந்த 3 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு நடைபெற்றிருக்கிறது அப்படின்றத அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. 23, 24க்கு வெளியிடல, 2022 வரைக்கும் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த தரவுகளின் அடிப்படையில் பாஜக ஆட்சி நடைபெறுகின்ற உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் தான் பெண்களுக்கு எதிரான அதிக குற்றங்கள், வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்றது ஒன்றிய அரசு வெளியிட்ட தரவுகளிலேயே இருக்குது. உண்மை இப்படி இருக்கும் பொழுது ஏதோ தமிழ்நாட்டிலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாடு அதுல 15வது இடத்துல இருக்குது, ஆனா தமிழ்நாட்டுல தான் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு, அப்படி சித்தரிப்பது ஒரு அயோக்கியத்தனமானது. விஜய் இன்றைக்கு அதை செஞ்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குற்றம் நடக்கவே இல்லையா அப்படின்னா நடக்குது. பட் ஆனா அதற்கு உடனடியான நடவடிக்கைகள் இருக்குது. அதை செக்யூர் பண்றதுக்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளுது. ஆனா அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்குது. திறந்த வீடு போல எப்படி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துல பெண்கள் வேட்டையாடப்படுகிறார்களோ அது போல ஒரு வேட்டை நடப்பதை போல விஜய் சித்தரிக்க பார்க்கிறார். இது மிகவும் தவறான ஒரு அரசியல். தாவேகாவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? அதுக்கான காரணம் என்ன? இவரு கடிதம் எழுதியிருக்கிறாருல, அண்ணன் தங்கைகளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாருல, ஒரு வெங்காய கடிதம். ஆட்சியாளர்கள்ட்ட பல முறை முறையிட்டுட்டாராம் பெண்களுக்கு எதிரான பிரச்சனை தொடர்பா. எந்த நடவடிக்கையுமே இல்லை. யாராவது முறையிட்டதை பாத்தீங்களா? எங்கேயாவது பாத்தீங்களா? இவர் ஏதாவது போய் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து ஏதாவது மனு கொடுத்தாரா? இல்ல அமைச்சர்களை சந்தித்து ஏதாவது மனு கொடுத்தாரா? இல்ல புசி ஆனந்த அனுப்பி போய் மனு கொடுன்னு ஏதாவது கொடுக்க வச்சாரா? இல்ல அடையாள போராட்டங்கள் எங்கேயாவது நடத்தினாரா? ஏதோ இவர் மலையை இழுன்னு இழுத்து பார்த்து மலை 1 இன்ச்சு கூட நகரல, அதனால நான் வந்தா எல்லாத்தையும் கிழிச்சிருவேன் அப்படின்ற ரீதியில இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு நான் அண்ணனாகவும் இருப்பேன், அரணாகவும் இருப்பேன் அப்படின்றாப்ல. பாஜக அஜெண்டாவுக்கு பாலியல் குற்றவாளிகளோட சேர்ந்து நீ இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ என்ன அண்ணனா இருக்க போற, அரணா இருக்க போறன்னு கதைச்சிட்டு இருக்கிற. முதல்ல நேர்மையா ஒரு அரசியல் செய்யறதுக்கு விஜய் கத்துக்கணும். இந்த கடிதத்தை இவர் இன்னைக்கு எழுதிட்டாருல, பெரிய வெண்ணெய் வெட்டி வெங்காய வெட்டி கடிதம். இந்த கடிதத்தை எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டையும் டி நகர்ல எல்லா பொதுமக்கள்கிட்டையும் விநியோகிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா விநியோகிச்சிருக்காங்க. ஆமா, விநியோகிச்சிருக்கிறாங்க. சென்னையில இப்படி விநியோகிக்கும் பொழுது தாவேகா தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அரசிடம் பர்மிஷன் வாங்குங்க, பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு இடத்துல போராட்டம் நடத்துங்க, இல்ல பர்மிஷன் வாங்காம கூட ஒரு இடத்துல போராட்டம் நடத்துங்க. அதை விட்டுட்டு அடையாள போராட்டமா நோட்டீஸ் கொடுக்கறது மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பின்னாடி நீங்க ஒரு அஜெண்டாவுக்காக வேலை செய்யும் போது, ஒரு பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது உங்களை கைது பண்ணாம என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் இன்னைக்கு கைது பண்ணி இருக்கிறாங்க தாவேகா தொண்டர்களை. அப்படி கைது செய்தவர்களை பார்ப்பதற்கு புசி ஆனந்த் போய் அங்க சீன் போட்டிருக்கிறாரு. நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய அப்பா டக்கர்லாம் இல்ல, நீ ஒன்னும் இங்க மினிஸ்டர்லாம் கிடையாது, இப்பதான் உங்க கட்சியே ஆரம்பிச்சிருக்கிறீங்க, வா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை புசி ஆனந்தை தட்டி தூக்கி உள்ளே போட்டு இருக்கிறார்கள். விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 1 டே அரெஸ்ட், இது என்ன ½ டே ஆயிருச்சு. இல்ல, ஆளுநரை பார்த்துட்டு தானே போற வழியில தான் போயிருக்கு. ஆமா, இது ஒரு அரை நாள் தான். எப்படியும் 6 மணிக்கு இந்நேரம் விட்டுருப்பாங்க, 6 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க. அதுக்கே உள்ள தண்ணி இல்ல, காத்து இல்ல, அது இல்ல, இது இல்ல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பித்து இருக்கிறார்கள் விஜய் கட்சியினுடைய தொண்டர்கள். அங்க போய் உள்ள புசி ஆனந்தம் உட்கார்ந்து இருக்காரு. நீட்டா போர்ட்டிகோல அந்த வராண்டாவில் சேரை போட்டு அழகா உட்கார்ந்து இருக்கிறாரு. டிவி கேமராவுக்குலாம் தெரியற மாதிரி போஸ் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இதுல என்ன கைது இருக்குது? உன்னை ஒரு கேட்டுக்கு உள்ள கூட்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். 6 மணிக்கு வெளியே விட போறாங்க. இது கைது, விஜய் பேர் எதிர்ச்சு, விஜய் அப்படி ஆயிருச்சு, விஜய் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு கிளப்புறதெல்லாம் ஊடகங்கள் பாருங்களேன். இது ஒரு செய்தின்னு இதுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை ஊடகங்கள் கொடுப்பது ஒரு அநியாயம், ஒரு அயோக்கியத்தனம். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.